ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அதிவெங்கடசைலமுதாரமதே ஜனதாபி கதாதி மதானரதாத் பரதேவதயா கதிதான் நிகமை கமலாதகிதான்ன பரம் கலயே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை என்னவென்றால், அதி வெங்கட சைல முதாரமதே ஜனதாபி மதாதி கர்த்தானரதாத். அதாவது நம்மளோட வெங்கடாச்சலம் என்னும் அந்த மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாள், அவரிடம் சரணாகதி செய்த, அவரிடம் சரணமடைந்த அந்த ஒரு பக்தர்களுக்கு அந்த பக்தர்கள் கேட்கும் விஷயங்களையும் அளிப்பாராம் நம்மளோட பெருமாள். அது கேட்கும் விஷயங்களை மட்டும்தான் தருவாராம் நம்மளோட பெருமாள் என்று கேட்டால் அதோடு நிறுத்தி கொள்ள மாட்டார், கேட்காததையும் தருவாராம் நம்மளோட பெருமாள். அதனால் கேட்ட அளவை விட அதிகமாகவே தருவாராம் நம்மளோட பெருமாள். அவ்வளோ ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் நம் பெருமாள். அதனால் தன்னிடம் சரணமடைந்த, தன்னிடம் சரணாகதி செய்த அந்த பக்தர்களுக்கு கேட்ட விஷயங்கள், கேட்டதை விட அதிகமான விஷயங்கள் அனைத்தையும் தருகிறார் நம்மளோட பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் தான் நம் வெங்கடாச்சலம் என்னும் மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம். அதிவெங்கட சைல முதாரமத்தே ஜனதாபி மதாதி கர்த்தானரதாத் பரதேவதையா கதிதான் நிகமை கமலாதகிதான்ன பரம் கலயே. பரதேவதையா கதிதான் நிகமை, அதாவது நம் பெருமாளை விட பெரிய தெய்வம், அவரை விட சக்தி வாய்ந்த, அவரை விட பலம் பொருந்திய ஒரு தெய்வம் யாருமே இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நம்மளோட பெருமாளை மற்ற தெய்வங்களும் மற்ற தேவர்களும், அதே நேரத்தில் பல பல நிகமங்கள் என்று சொன்னாலே வேதங்கள், வேதாந்தங்கள், அந்த விஷயங்களை குறிக்கும் ஒரு சொல். அதனால் வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாமே போற்றுகிறது நம்மளோட பெருமாளை. இப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தால் தேவர்கள், தெய்வங்கள் அனைவரும் போற்றுகிறார்கள் விஷ்ணுவை. அதனால் தேவர்களும் வேதங்களும் மாறி மாறி போற்றிக்கொண்டே இருக்கலாம் நம்மளோட விஷ்ணுவை. அப்பேற்பட்ட எண்ணற்ற புகழ் உடையவர் நம்மளோட விஷ்ணு என்று இந்த ஸ்லோகத்தில் காண முடியாது. பரதேவதையா கதிதான் நிகமை கமலா தகிதான்ன பரம் கலயே. அதாவது அப்பேற்பட்ட அந்த பெருமாள், அப்பேற்பட்ட அருள் புரிகிற, அப்பேற்பட்ட எண்ணற்ற புகழை உடைய நம்மளோட பெருமாள், அவர்தான் கமலா என்று அழைக்கப்படும் மகாலட்சுமியின் பதியாக இருந்து கொண்டு நம்ம மகாலட்சுமி தேவிக்கு அருள் புரிகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் காண முடியாது. அதனால் நமக்கு அருள் புரிகிறவர் விஷ்ணு, நமக்கு அருள் புரிகிறவள் லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கே அருள் புரிபவர் நம்மளோட விஷ்ணு. அதனால் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைவரை விடவும் சக்தி வாய்ந்தவராக, அனைவரை விடவும் எண்ணற்ற நற்குணங்கள், எண்ணற்ற பலம் பொருந்தியவராக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு. அப்பேற்பட்ட பெருமாளே, வெங்கடாச்சலம் என்னும் மலையில் அவதரித்து அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே உனக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட மோஹஜித் என்னும் அந்த ராஜா இறந்து விட்டார் என்று அந்த ஒரு ராஜ்யத்தில் வசிக்கும் அந்த நபர்கிட்ட நம்மளோட முனிவர் சொல்லும்போது, அந்த ராஜ்யத்தில் இருக்கும் நபர் சிரித்து கொண்டே, இது சகஜமான விஷயம், பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும், இதற்காக துக்கப்படுவதோ இல்லை கவலைப்படுவதோ முட்டாள்தனம் என்று அந்த நபர் முனிவரை பார்த்து சொல்றார். இதை கேட்ட உடனே முனிவருக்கு பதிர்ச்சியார்தாம். சரி, இவர்களோ படித்தவர் போல, படிக்காத சில பேர்கிட்ட போய் கேட்கலாம், அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு ஏழையின் வீட்டுக்குள்ள போறாராம் இந்த முனிவர். இப்படி வீட்டுக்குள்ள போய், உங்க ராஜ்யத்தின் ராஜாவான அந்த மோஹஜித் இறந்து விட்டார் என்று இந்த முனிவர் சொல்றார். அப்போ அந்த ஏழை சொல்றானாம், ஓஹோ இறந்து விட்டாரா, நல்லது, பகவான் அவரை படைத்தார், அவரை படைத்தவன் பகவான், அதனால் படைத்த ஒரு உயிரை திருப்பி எடுப்பதற்கு பகவானுக்கு உரிமை உண்டு.
அந்த உரிமையை அவர் பயன்படுத்தி கொண்டார் போல இருக்கே. அதனால் கொடுத்த உயிரை திருப்பி வாங்கிக்கிட்டார் நம்மளோட பெருமாள், நம்மளோட பகவான் என்று இந்த ஏழை சொல்றத இந்த முனிவர் கேட்கிறார். இந்த முனிவர் கேட்கவுடனே இப்ப இன்னொரு அதிர்ச்சி ஆறுது. இது படித்தவனை போல இருந்தும் அவனும் இப்படி பேசுறான், படிக்காதவனை போல இருக்கும் இவனும் இப்படி பேசுகிறான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இவர்களை விட இவர்கள் ராஜ்யத்தில் வசிக்கும் மக்கள், இவர்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் அவ்வளவோ தொடர்பு இல்லை. ஆனால் அந்த ராஜாவின் குடும்பத்தினர்களுக்கு நிச்சயமாக இது கவலை தரும் ஒரு விஷயமாக தான் இருக்கணும் என்று இந்த முனிவர் நேரடியாக இந்த ராஜ மாளிகையை நோக்கி போறார். இப்படி இந்த முனிவர் இந்த ராஜ மாளிகைக்குள்ள போயிட்டு அந்த ராஜ மாளிகையில இருக்கும் இந்த ராஜாவின் உறவினர்கள் அவரோட குடும்பத்தினர்கிட்ட போய் சொல்றாராம் இந்த விஷயத்த. இதுமாதிரி சொல்லும்போது அந்த குடும்பத்தினரின் ரியாக்ஷன் என்ன, இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.